பட் அவங்க எதை வச்சு பேசினாங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியல. ராணவ் அவருக்காக நினைச்சு கூட பேசியிருக்கலாம். பட் அவங்க பேசின மாதிரி ஆறுன்ற ஒரு நபருக்கு தான் வந்து டிக்கெட் ஃபினாலே போகுது. பட் அவர் ஜெயிப்பாரான்னு கேட்டா நம்ம ஊர் உலகத்துக்கே தெரியும் இந்த சீசன் வந்து அதிகபட்சமான 99.9% வந்து வாய்ப்புகள் வந்து முத்துக்குமரனுக்கு தான் இருக்கு. பட் ஒரு சந்தோஷம் என்னன்னா அட்லீஸ்ட் ரயான் வந்து டிக்கெட் ஃபினாலே ஜெயிச்சாரு அப்படின்ற ஒரு பெருமை கிடைக்கும்ல. சோ அந்த கேட்டகரியில வேணா இந்த ஏஆர்எம் நம்ம எடுத்துட்டு வந்து அதுல சொல்லிக்கலாம். இன்னைக்கு வந்து பயங்கர பேக் ஃபயர் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் முத்துக்குமரன். எப்பயுமே யோசிக்கிறத பேசுறவரு கேம் வந்த உடனே அதுக்கு உடனே தெளிவா அது கேமை புரிஞ்சுக்கிட்டு பதில் கொடுக்கறது, கேம் ஸ்ட்ராட்டஜி அலைன்ஸ் எதுவா இருந்தாலும் பண்ற முத்துக்குமரன் இன்னைக்கு என்ன புதுசா ஒரு கேள்வி கேட்டா வேற ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்க பாத்தீங்களா? எல்லாமே பண்ணி முடிஞ்ச உடனே சார் அப்படி நடந்திருந்தா நான் தான் சார் தப்பு. நான் என்ன கேக்குறேன், பின்னாடியே வந்து போட்டோ எடுத்தா கூட என்னங்க முதுகுல குத்துற, தலையில குத்துற, காலில குத்துற, கையில குத்துறன்ட்டு எனக்கு புரியலையே. எனக்கு என்ன தோணுதுன்னா அருணும் விஷாலும் கீழே விழுறதுக்கு முன்னாடி, இன்ஜுரி ஆகிறதுக்கு முன்னாடி, அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பவித்ரா போட்டோ எடுத்தாங்கன்னா அவருக்கு தெரிஞ்சுதான் அவர் பண்ணிருக்காரு. பண்ணிட்டு அந்த போட்டோவை மறுபடியும் திருப்பி ஒட்டிக்கிறதுக்காக இந்த மாதிரி எல்லாம் நடக்கும் போது நம்ம வீட்டுல ஹோல்டுன்னு சொன்ன பிறகு நம்ம விளையாடக்கூடாது, நீங்க எப்படி விளையாடுவீங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு சீன் கிரியேட் பண்ணி அவருக்கு சாதகமா அந்த நேரத்தை உபயோகப்படுத்திக்கிட்டாருன்னு எனக்கு தோணும். வேலிடான ஒரு பாயிண்ட் தானே, அவங்களுமே ஒரு பாயிண்ட்ல தான் இருக்காங்க, சேர்த்துக்க வேண்டியதானே அந்த நேரத்துல. புரியுதா உங்களுக்கு? அது கேட்டா என் கேம் என் இஷ்டம், இவர் எல்லாமே பேச்சிலேயே ஜெயிச்சிடலான்னு ஒரு கணக்கு ஒண்ணு வச்சிருக்காருங்க. அதுதான் இன்னைக்கு ஆக்சுவலா அவருக்கு ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். மஞ்சரி கேட்டதுல என்ன தப்பு இருக்கு? மஞ்சரியை சேர்த்திருக்கலாம்ல கூட்டுல. அண்ட் பவித்ரா அது நான் அப்படி பண்ணியிருந்தா சாரின்னு சொல்றது எனக்கு தெரிஞ்சு அது அக்செப்டபிள் கிடையாது. அவர் வாண்டடா தான் பண்ணிட்டு இப்ப வந்து அது சபையில பெரிய இஷ்யூவா போகுது, இப்ப மன்னிப்பு கேட்கணும், அதுதான் நாகரிகம்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாருன்னு தான் எனக்கு தோணுது. கண்டிப்பா அந்த இன்சிடென்ட் நடக்கிறதுக்கு முன்னாடியே பவித்ரா எடுத்துட்டாங்கன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் ஹோல்டுன்ற வார்த்தை யூஸ் பண்ணிருக்க மாட்டார். சூப்பரா ஒரு கேட்டார் பாருங்க, நீங்க ரெஃப்ரியா, நீங்க கேம்க்கு ரெஃப்ரியா, நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் தானே, எப்படி எடுத்த போட்டோவை நீங்க ஒட்டுவீங்க? தவறு தானே அது. பிக் பாஸ் சொல்லணும் அது கணக்குல கிடையாது, எடுத்து ஒட்டுங்க முத்துக்குமரன்னா அது ஸ்டோரி வேற. இதுவும் கேட்டாரு பாருங்க சேது அவர்கள், உங்களுக்கு என்னங்க பிக் பாஸ் வந்து சொன்னாதான் அது தவறு சரி நீங்க பண்ணுவீங்களா, இல்லன்னா நீங்க பண்ண மாட்டீங்களான்னு கேட்டாரு பாருங்க ஒரு கேள்வி. பவித்ரா வந்து ஒரு இதுக்குமே ரொம்ப கரெக்டா யோசிக்காம பயப்படாம பதில் கொடுத்தது வந்து நல்லா இருந்தது பாக்கிறதுக்கு. ஏன்னா அது அவங்களுக்கு நியாயத்துக்காக இவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க இங்க இருந்து. சோ அதுக்கு அவங்க கரெக்டான தெளிவா பதில் கொடுத்தாதானே அதுக்கான நியாயம் கிடைக்கும். சோ வந்து அந்த ஸ்பேஸ் நல்லா யூஸ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுது ஆக்சுவலா. சோ கூட்டு சேராதீங்க, எதுவும் பண்ணாதீங்கன்ற. அப்புறம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்ல போட்டிருந்தாங்களே, எனக்கு ஜாக்க பிடிக்கல, ஜாக்க பத்தி நான் தப்பா புரிஞ்சுக்கிறேன் பேசுறேன்ட்டு. கடந்த வாரங்கள்ல ஜாக்க வந்து பயங்கரமா தலையில தூக்கி வச்சுலாம் நான் கொண்டாடி இருக்கேன். அவங்க கேம், அவங்க பண்ற விஷயங்கள் எல்லாம் பார்த்து. அப்ப தெரியலீங்களாங்க? அப்ப ஜாக்க பத்தி நான் புகழும் போதெல்லாம் உங்களுக்கு தெரியலையா? ஜாக் ஒரு விஷயம் பண்றாங்க, அது என் கண்ணுக்கு வந்து திசை மாறி ஒரு விஷயம் நடக்குது, இது பண்ணிருக்க வேணாம், ஜாக் இப்படி பண்றாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஷிப் இதுல இப்படி எல்லாம் பண்ணும் போது தோணுதுன்றது என்னோட ஒப்பீனியன். அதுதான் எனக்கு புரியல. இந்த பிஆர் டீமா இருக்கட்டும், ஃபேன்ஸா இருக்கட்டும், என்ன யோசிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சவங்க எது பண்ணாலுமே புகழ்ந்துகிட்டே இருக்கணும், குறையே சொல்லக்கூடாது. அதுக்கு நான் ரிவ்யூ பண்றதை விட்டுட்டு வீட்டுல சும்மா உட்காரலாமே. ரிவ்யூ எதுக்கு பண்றேன்? அவங்க பிளஸ் பண்ணதையும் நான் சொல்லணும், மைனஸ் பண்றதையும் சொல்லணும். அவங்க குழப்பி ஏதாவது ஒரு விஷயம் திசை மாறி போறாங்க, அதனால பிரச்சனை வருதுன்னா அதையும் எனக்கு தோணுச்சுன்னா நான் சொல்லணும். சோ என்னோட வேலையை நான் கரெக்டா பாக்குறேன்னு தான் அர்த்தம். நேத்து நான் சொன்ன பாத்தீங்களா, இந்த ஃப்ரெண்ட்ஷிப்னு ஒரு விஷயத்துல கண்டிப்பா பிரச்சனை வரும்ட்டு. இன்னைக்கு முத்துக்குமரன் யார சொல்றாரு, ஏதாவது நடந்துச்சுன்னா முத்துக்குமரனை கை காமிச்சு விட்டுறாங்க அப்படின்ட்டு. இதுக்குதான் தேவையில்லாத அன்வான்ட் அட்டாச்மெண்ட்ஸோ எதுவுமே வேணாம், உங்க கேம பலாடுங்க அப்படின்னு சொல்றது. அததாங்க சொல்றேன். எங்கேயோ ஒரு இடத்துல இவங்க போய் லாக் ஆயிடுறாங்க, அதுக்காக நிறைய விஷயங்கள் பண்றாங்க, அது கரெக்டான ஒரு லைன்ல போக மாட்டேங்குதுன்றதுதான் இன்டைரக்டா அவர் கலாச்சிருப்பாருன்னு எனக்கு பர்சனலா தோணுது அது ஆக்சுவலா.